सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया प्राथमिक लास्ट चैप्टर भाग 6 ஏற்கனவே நாங்கள் பிராந்தி பாஷாவில் வீடியோஸ் 5 வீடியோஸ் போட்டிருக்கோம் 2 லெசனாக. இன்றைக்கி ஹிந்தி மொழியில் நம்ம மொழியாக்கம் பண்ணுறது பார்க்குறோம். பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் பாக் 6 அனுவாத் அபியாஸ் மொழியாக்கத்தை பற்றி பயிற்சி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பாடம் 1 क्वेश्चन हिंदी में अनुवाद कीजिए. इங்கே ஆங்கிலத்தில் தமிழையும் கொடுத்துருவாங்க. ஹிந்தியில் மொழியாக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிட் ஹியர், செகண்ட் டோன்ட் கோ தேர், தேர்டு யூ ரைட் எ லெசன், ஃபோர்த் ஒன் யூ கோ ஹோம், ஃபிஃப்த் ஒன் டோன்ட் ட்ரிங்க் காஃபி, சிக்ஸ்த் ஒன் பிரிங் எ பென், செவன்த் ஒன் டேக் திஸ் பேப்பர், எயித் ஒன் பாத் டெய்லி, நைன்த் ஒன் ப்ளே இன் த ஈவினிங், டென்த் ஒன் ப்ளீஸ் கம் இன். இப்போ நம்ம இங்கிலீஷில் ஃபுல்லாக நம்ம 10 படிச்சிருக்கோம். அதுக்கு தமிழில் ஃபுல்லாக பார்க்குறோம், மீனிங் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் இங்கே உட்கார். இப்போ சிட்டியர் அப்படின்னா தமிழ் மீனிங் இங்கே உட்கார். செகண்ட் ஒன் அங்கே போகாதே. தேர்டு ஒன் நீ பாடம் எழுது. ஃபோர்த்து ஒன் நீ வீட்டிற்கு போ. ஃபிஃப்த்து ஒன் காபி குடிக்காதே. சிக்ஸ்த்து ஒன் பேனாவை கொண்டு வா. செவன்த் ஒன் இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். எயித்து ஒன் தினந்தோறும் குளி. நைன்த்து ஒன் மாலையில் விளையாடு. டென்த்து ஒன் நீங்கள் உள்ளே வாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம கொஷின் ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம். இதில் மொத்தம் 10 இருக்குது. இந்த இதில் ஆன்சர் ஹிந்தியில் பார்க்குறோம். அனுவாத் அபியாஸ் ஜவாப்னா பதில், ஆன்சர்ஸ் பதில்கள். இப்போ ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பார்த்தோம் கொஷின். அது ஹிந்தியில் நம்ம அதுக்கு மொழியாக்கம் செய்யணும். ஏதாவது ஹிந்தியில் மட்டும்தான் எழுதணும். ஹிந்தி மே அனுவாத் கீஜியே, ஹிந்தி மொழியில் எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் யகாம் हिंदी में अनुवाद कीजिए. फर्स्ट वन यहाँ बैठो. सेकंड वन वहाँ मत जाओ. थर्ड वन तुम पाठ लिखो. फोर्थ वन तुम घर जाओ. फिफ्थ वन कॉफ़ी मत पीवो. सिक्स्थ वन कलम लाओ. सेवन्थ वन यग कागज लो. एट्थ वन रोज नहाओ. नाइन्थ वन शाम को खेलो. टेंथ वन आप अंदर ஆகியே. இப்போ பார்ட் 2ல் நம்ம கொஷின் பார்க்குறோம். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பார்க்குறோம். ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. இப்போ ஆங்கிலத்தில் பார்க்குறோம். இதில் மொத்தம் 10 கொடுப்பாங்க. பின்னாடி ஆன்சர் ஃபுல்லாக ஹிந்தியில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் ஹீ ரைட்ஸ் எ லெசன். ஃபஸ்ட்டு ஒன் ஹீ ரைட்ஸ் எ லெசன். செகண்டு வேர் டஸ் ஹி கோ. தேர்ட் ஒன் வாட் டு ஈட். ஃபோர்த் ஒன் வேர் டு யூ ஒர்க். ஃபிஃப்த் ஒன் தி ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. Sixth one, I get up at 5 o'clock in the morning. Seventh one, that lady sells fruits. Eighth one, we buy fruits. Ninth one, they write a paper. Tenth one, the horse run fast. தமிழ் கொஷின் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அவன் பாடம் எழுதுகிறான். செகண்டு அவன் எங்கே போகிறான். தேர்டு நீ என்ன சாப்பிடுகிறாய். ஃபோர்த் ஒன் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள். ஃபிஃப்த் ஒன் உழவன் வயலில் வேலை செய்கிறான். சிக்ஸ்த் ஒன் நான் காலை 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். செவன்த் ஒன் அந்த பெண்மணி பழம் விற்கிறாள். எயித்து ஒன் நாங்கள் பழம் வாங்குகிறோம். நைன்த் ஒன் அவர்கள் காகிதத்தில் எழுதுகிறார்கள். டென்த்து ஒன் குதிரை வேகமாக ஓடுகிறது. இப்போ ஆன்சர் ஹிந்தியில் பார்க்குறோம். பார்ட் 2 பாடம் 2க்கு நம்ம கொஷின் பார்த்துருக்கோம். ஆங்கிலத்திலும் தமிழையும் பார்த்துருக்கோம். இப்போ ஹிந்தியில் அதுக்கு ஆன்சர் எழுதணும். हिंदी में अनुवाद कीजिए, हिंदिயில் மொழிபெயர்க்கவும். फर्स्ट वन वग पाठ लिखता है. सेकंड वन वग कहाँ जाता है. थर्ड वन तुम क्या गाते हो. फोर्थ वन आप कहाँ काम करते हैं. फिफ्थ वन किसान खेत में काम करता है. सिक्स्थ वन मैं सवेरे 5 बजे उठता हूँ. இப்போ மை हूँ वரும். वग औरत फल बेचती हैं. एट्थ वन हम फल खरीदते हैं. नाइन्थ वन वे कागज पर लिखते हैं. टेंथ वन दौड़ा तेज दौड़ता है. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.